நிச்சயத்தை குறித்த ஒரு ஏக்கம். பாருங்க, ஜெபம் தான் ஆரம்பம். எனக்கு தெரியும், எனக்குள்ள ஜெபம் அதிகமாகனா ஒரு எழுப்புதல் இருக்கு. நீ ஜெபி, நீ ஜெபி. ஊழியக்காரங்களுடைய பிரேயர் டைம் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? ஊழியர் என்ன செஞ்சிடணும்? அட்லீஸ்ட் 4க்கு எழும்பிடணும். அந்த ஜெப நேரம் மிக வித்தியாசமா இருக்க போகுது. இது வந்து டெய்லி. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எழும்பினா தான் உங்க தேசம் எழும்பும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் என்பது நம்ம செய்யறது இல்ல. சொல்லுங்க, அவர்தான். சொல்லுங்க, அவர்தான். நீங்க மற்ற நேரங்களில் வசனங்களை வாசிக்க உங்களுக்கு டல்லா இருக்கு, சில நேரங்களில் களைப்பா இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் எப்படி உங்களோட டைம் இது பண்றீங்க? மைண்டை வந்து சிதற விடாம பாத்துக்கிடுவேன். பாட்டை போட்டு நானும் சேர்ந்து பாடுவேன். புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த காணிக்க, இந்த பணங்களுக்கு எடுத்த காரியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் பணத்துக்காக ஓடக்கூடாது என்பதுதான். அது வாட்டுக்கு நேரமே யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, ஆனா இவங்க தான் கொடுப்பாங்கன்னு போய் நிக்க கூடாது. நமக்கு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நம்ம தரிசனத்துல குறியா இருந்தோம்னா பணம் ஒரு ஒரியே இல்லை. பணம் நம்முடைய இது இல்லை, இதனுடைய பணம். நான் சம்பாதிச்சேன்னு சொல்லவே கூடாது. என்னுடைய பெர்சனல் மணின்னு சொன்னா அதோட தப்பு அடிச்சுனேன். உணவு விஷயத்துல நாங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? சாப்பாட்டில் கையை வைக்கிறியப்பா. இப்போ நான் சாப்பாட்டில் உட்காந்துருக்கேன், தம்பி மீன் வருது, பொரியல், மீன் பொரியல், இன்னொரு கோழி. இப்போ நான் பார்க்குறேன், இது ஒரு உபாசம் எனக்கு. தேங்க்யூ அப்பா, இதை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி ஏன் உபாசத்தை கவனிச்சலாம் இருப்பியெல்லாம் உபாசம்? இப்போ உபாசம் என்பது வெறும் சாப்பாட்டை ஒதுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எது மேலே கண்ணு அதிகம் டேஸ்ட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், அது ஒரு நல்ல உபாசம். நான் வந்து ஃப்ரூட்ஸ், நான் காய்கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பிபி மாத்திரை எடுப்பேன், சுகர் மாத்திரை ஒரு 15 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உபவாசம் போட்டு எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச அற்புதம், மாத்திரை நிறுத்த வச்சுட்டாரு. சுகர் நில்லாயிடுச்சு, பிபி நார்மல் ஆயிடுச்சு. பிபின்னு ஊதுங்க பார்க்கலாம். பிபி, உங்களுக்கு பிபி குறையணுமா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க. எப்படி வரீங்களா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க. ஜெபிச்சேன், ஜெபிக்கலைன்னா ஜெபம் பண்ணல, தூங்குனேன். கவனமா இந்த வாயின் வார்த்தையை பார்க்கிறார் ஆண்டவர். 500 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தான்னு சொல்லிடக்கூடாது. நீ 400 பேர்னு சொல்லணும்.